பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்கும் மேன்மைக்கும் உரியவர்களே, நம்முடைய பிள்ளைகள், குழந்தைகள் அறிவில் சிறிது குறைபாடு உள்ளவர்களாக இருக்கிற பட்சத்தில், படிப்பில் சிறிது குறைபாடு உள்ளவர்களாக இருக்கிற பட்சத்தில் நாம் மனம் தளர்ந்து விடக்கூடாது. பிள்ளைகளுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய நாட்டத்தின்படி, தேட்டத்தின்படி படிப்பில் முதிர்ச்சி அடைந்தவனாக, சாதனை படைக்கக்கூடியவனாக அவன் எழுதியிருந்தானேயானால் நிச்சயமாக நம்முடைய பிள்ளைகள் சாதனை படைத்தே தீரும். ஆனால் அதே சமயத்தில் நாம் சில விஷயங்களை அப்பிள்ளைகளுக்காக செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு நல்ல பேரண்ட்ஸ் பிள்ளைகளுக்காக தன்னுடைய சுகதுக்கங்கள் எல்லாம் தூக்கி போட்டுருவாங்க. ஆனால் சில பேரண்ட்ஸு தன்னுடைய சுயலாபத்திற்காக பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றி கூட கவலைப்படாமல் தன்னுடைய கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்ற நிலையில் வாழக்கூடிய ஒன்றுக்கும் உபயோகம் இல்லாத பேரண்ட்ஸை நம்ம பார்க்குறோம். அப்போது நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் உபயோகப் பொருளாக, நாம் உபயோகமான பேரண்ட்ஸாக இருக்க வேண்டுமெனில் அவர்களுக்காக சில பல துஆக்களை செய்ய நாம் பணிக்கப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் நல்வாழ்க்கை தருவதும் அப்பிள்ளைகளுக்கு அறிவு ஞானத்தை தருவதும் நம்முடைய இது அல்ல. நாம் ஒரு அஸ்பாபுகள் தான். தரக்கூடியவன் அல்லாஹ். அந்த ரப்பிடத்திலே நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்காக பல துஆக்களை செய்ய கடமைப்பட்டிருக்கிறீர்கள். அப்படி ஒரு துஆ தான் அவங்களுக்கும் உங்களுக்குமான. அந்த பிள்ளைகளை ஓத வைங்க அல்லது நீங்கள் ஓதுங்க. அதிகமாக ஓதி மன்றாடக்கூடிய ஒரு அற்புதமான வசீஃபாவை உங்களுக்காக நான் எடுத்து வந்திருக்கிறேன். அறிவில் மிகச்சிறந்த சாதனை படைக்கவும், மனன சக்தியை மேம்படுத்தவும், பிள்ளைகள் ஒவ்வொரு படிப்பிலும் ஒவ்வொரு சப்ஜெக்டிலும் மிகச்சிறந்த அளவுக்கு பரிணாமத்தை பெறவும், அவர்களுக்கு அப்சர்வ் பவர் என்று சொல்லக்கூடிய கிரகிக்கக்கூடிய அறிவு மேம்படவும் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் செய்யக்கூடிய துவா, உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு துவா, முன்பின் சலவாத்துக்களோடு அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், ரப்பி யஸ்ஸிர் வலா துஅஸ்ஸிர், ரப்பி தம்மிம் பில் கைர். திரும்பவும் சொல்கிறேன், ரப்பி யஸ்ஸிர் வலா துஅஸ்ஸிர், ரப்பி தம்மிம் பில் கைர். திரும்பவும் சொல்கிறேன், ரப்பி யஸ்ஸிர் வலா துஅஸ்ஸிர், ரப்பி தம்மிம் பில் கைர். அவ்வளோதான். ரப்பி யஸ்ஸிர், என்னுடைய ரப்பே லேசாக்கு, வலா துஅஸ்ஸிர், கஷ்டத்தை கொடுத்து விடாதே, ரப்பி தம்மிம், யா அல்லாஹ் என்னுடைய ரப்பே பரிபூர்ணமாகத்தா, பில் கைர், நன்மையான அனைத்தையும் எங்களுக்கு கொஞ்சமாக இல்லாமல் பரிபூரணமாக அதிகமாக தந்துவிடு அப்படின்னு பொருள்படக்கூடிய அற்புதமான வாசகம். ஹசரத் ஹுசைன் எவ்வளோ பெரிய ஞானி, அல்லாஹ் அக்பர். அவர்களுக்கு அல்லாஹு தஆலா பல ஞானங்களை தந்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாருடைய பேரனாக அன்னை ஃபாத்திமத்து ஸஹரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னாருடைய அருமையான பிள்ளையாக வளர்ந்த ஹசரத் ஹுசைன் ரலியல்லாஹு, ஹசன் ரலியல்லாஹு மிகச்சிறந்த அறிவு ஞானம் படைத்தவர்களாக இருந்தாங்க. ஒரு முறை ஹசன் ரலியல்லாஹு ஒரு வயோதிகர் தப்பாக ஒது செய்வதை பார்க்குறாங்க. நம்மளை மாதிரி முந்திரி கொட்டைங்க, அவசரம் கொடுக்கங்க என்ன பண்ணுவான்டா, என்னையா ஒது செய்கிறீங்க, தப்பாக ஒது செய்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வோம், முரட்டு வார்த்தைகளை சொல்லுவோம். சில அப்படி இல்லைன்னு சொன்னால் நமக்கு ஏன் வம்புன்னு சொல்லி தூரமாக போயிடுவோம். ஆனால் இந்த புள்ள என்ன பண்ணுறாங்க பாருங்கள், அந்த பெரியவரை கூப்பிடுறாங்க. அந்த பெரியவர்கிட்ட சொல்கிறாங்க, பெரியவங்களே நான் ஒன்று சொன்னால் நீங்கள் தப்பாக நினைக்க மாட்டீங்கல்ல, சொல்லுங்கள் தம்பின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். நீங்கள் ரசூலுடைய பேரன் அல்லவா, நீங்கள் சொன்னால் நான் ஏன் தப்பாக நினைக்கிறேன்ட்டு சொன்னாங்க. அவங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒது செய்ய நான் அடிக்கடி பார்த்துருக்கிறேன். ஆமாம், நீங்கள் பார்க்காம இருப்பீங்களா, பார்த்து தான் இருப்பீங்க. எப்படி ஒது செய்வாங்க தெரியுமா, எப்படி செய்வாங்க, இப்படி செய்வாங்கன்னு சொல்லிட்டு அழகாக ஒது செய்கிறார். அந்த ஒலுவை பார்த்த அந்த பெரியவருக்கு பளிச்சென புரிகிறது, தான் எவ்வளவு தவறை செய்திருக்கிறோம், ஒலுவில் எந்த அளவுக்கு முன்பின் முரணாக செய்திருக்கிறோம் என்பது அப்போதுதான் புரிகிறது. அன்பு நெஞ்சங்களே, பாசத்திற்குரியவர்களே, இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சமயோகித, எல்லாரையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு உணர்வையும் அறிவையும் அவங்களுடைய பாட்டனார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து அவர்கள் பெற்றார்கள். அந்த ரசூல் சொன்ன ஒரு வார்த்தை தான் இது, ரப்பி யஸ்ஸிர் வலா துஅஸ்ஸிர், ரப்பி தம்மிம் பில் கைர். இந்த துவாவை எத்தனை முறை ஓதுவது? 3 தடவை ஓதுங்க. உங்களுக்கு வசதி இருந்தால் 30 தடவை ஓதுங்க. இன்னும் அதிகமாக ஓதுங்க. பிள்ளை மேலே ரொம்ப பாசம், கண்டிப்பாக என் பிள்ளை ஏதாவது ஒரு வகையில் வெற்றி பெறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால் 100 முறை ஓதுங்களேன்.
அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நீங்கள் எவ்வளவு அதிகமாக ஓதுகிறீர்களோ அவ்வளவு தரக்கூடியவனாக இருக்கிறான். மனமாற ஓத வேண்டும். சொத்த ஒரு மாதிரி ஒன்றுக்கும் ஒரு ஒரு இஹ்லாஸ் இல்லாத தன்மையோடு ஓதக்கூடாது. மனமாற மனம் உவந்து இன்ஷா அல்லாஹ் ஓதுங்கள். நிச்சய வெற்றி அல்லாஹ் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் தருவான். இந்த காணொளி உங்களை ஈர்த்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எல்லாவற்றை விட மேலாக எமக்காக துஆ செய்யுங்கள். இந்த சேனலை உங்கள் அன்பின் அரவணைப்பில் பாசத்தில் வளர்த்து விடுங்கள். ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.